summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறான்னு அவர் சங்கி. ஜோசப் விஜய்னு கச்சராஜா சொல்றப்ப நாங்க விஜய் ஆதரிப்போம். இன்னைக்கு சங்கி. நீங்க கூட தான் சங்கி. இப்போ நாம் தமிழரே சங்கி தான். திமுக எம்பியை தான் ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் நினைக்கல. ஆனா அந்த வெற்றி திமுகவுக்கு போகும். அவங்க தான் திருப்பி எத்தனை தொகுதி வரும் சொல்ல சொல்லுங்க. ஜூன் 5ஆம் தேதி தேர்தலை விவாதம் வச்சுப்போ. இதயத்துல போட்டி நிரூபிக்கும். சொல்லுங்க. சரி, இவர் சொன்னது 40 வரலன்னு இவர் 2 மட்டும் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். 6 மாசம் விவாதத்துக்கு வரல சார். சரி, சொல்லுங்க சார். நோட் பண்ணி வச்சீங்க, வீடியோ நோட் பண்ணி வச்சீங்க. சரி, 6 மாசம் விவாதத்துக்கு வரல. நான் திமுக இத்தனை ஜெயிக்க சொல்றேன்ல. சத்தியன அண்ணா திமுக இத்தனை ஜெயிக்க. இல்ல, அப்ப என்ன சொன்னா? நாங்க பேசுறோமா பேசலையா? ஓடி ஆட்சிக்கு வரணும்னு பேசுறோம். இல்ல அங்க பாத்து சொல்லுங்க. கேமரா அங்க இருக்குங்க. இல்ல கேமரா அங்க இருக்கு பாத்து. உங்களை பாத்து சொல்லுங்க. சொல்லுங்க. மோடி உங்களுக்கு தான் சார் பெரிய ஆளு, எங்களுக்கு பெரிய ஆளு சார். போதுமா சார்? சாச்சாங்கமா படுத்துறீங்கல்ல. அப்ப தெரியலையா? படுத்துருக்கு தெரியலையா? பேசுங்க பாப்பா. தைரியமானால பேசுங்க. தைரியமானால பேசுங்க. நாளைக்கு குடும்பம் புலலா என்னன்னு பயந்துருக்கு. இவங்களுக்கு பெரிய ஆளு. நான் தெளிவா சொல்றேன். மோடியோட காலையே 10 வருஷம் படுத்திருந்தீங்கல்ல, அவரோட சாசங்கமா படுத்திருந்தீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரா? சாத்தியம் சொல்லுங்க நீங்க சார். அப்ப பிரதமர் மோடி தான். மோடி ஆகக்கூடாது. என்ன அதான் சார் நாங்க என்ன சொல்றோம்? ஆகக்கூடாதுங்கிற கருத்து புரியுது. யார் ஆக போறாங்கங்கறத புரியல. யாரு மோடி ஆக கூடாதுன்னு புரியுது. யார் ஆக போறாங்கன்னு கேக்குறாங்க. காங்கிரஸ் அல்லாத, பாஜக இல்லாத இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி அதன் கூடி ஒரு ஆள் தேர்வு பண்ணணும். இது காங்கிரஸோ பாஜகவோ இருந்தா ஒண்ணும் இல்லை. காங்கிரஸ் வந்து நீங்க வரலாறு திருப்பி பாருங்க. விபி சிங், ஐக்கிய குஜராத், தேவகவுடாலாம் சொல்லிட்ட பிரதம மந்திரியா வந்தாங்க. அப்படி கிடையாது. அரசியலுக்கெல்லாம் எப்படி வேணா மாறலாம். யாரையுமே வந்து குறைவா இவர் இல்லன்னா வேற யாரும் கேட்கிற அளவுக்கு எனக்கு புரிதலுக்காக இப்ப மோடியோ ராகுல் காந்தியோ ஜெயிக்க போறது இல்ல, பெரும்பான்மை பெற போறது இல்லங்கிறதானே உங்க கருத்து? கூடாது இல்ல, மாட்டாங்கிறதா கூடாதுங்கிறதா? ரெண்டும் தான். ஜெயிக்கவும் கூடாது, ஜெயிக்க மாட்டாங்க நம்புறேன். ஜெயிக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? இன்னொன்னு, அப்புறம் வந்து சனாதனத்தை பத்தி பேசினாங்க. சனாதனம் வந்து எதிர்க்கப்பட வேண்டியது. நாங்க சனாதனத்தை என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிறப்பின் வழியே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு அது மாறாதுன்னு சொல்லப்படுது இல்ல, அதான் சனாதனம் நாங்க நினைக்கிறோம். இதுல வர சனாதன ஒழிப்புல திமுக பின்வாங்கி விட்டது. நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா சரியா ஒழிக்க மாட்டேங்குதுன்ற. அவங்க ஒழிக்கல, அவங்க பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா முதல்ல சனாதன சரியா வேலை செய்யற ஒழிப்பு தான் சரி. சனாதன ஒழிப்புல அவங்க பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போறப்ப நான் வந்து எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா மதத்தையும் தான் சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்து மதம் தவிர்த்துட்டு எந்த மதத்துல சனாதனம் இருக்கு? இஸ்லாத்துல இருக்கா? சமணம், கிறிஸ்தவத்துல பௌத்தம், சீக்கியம். சாதிங்கிற பிறப்பின் வழியே உயர்தாழ்வு கட்டமைப்பு. சமணம், பௌத்தம், சீக்கியமும் சனாதனம் தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னா ஆயிடும். நான் என் கருத்து தான். சனாதனம்ங்கிற இந்து மதம் தான் இருக்கு. வர இஸ்லாத்துல பிளவுகள் இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம். ஆனா இஸ்லாம் வந்து உயர்தாழ்வை, பிறப்பின் வழியே உயர்தாழ்வை கற்பிக்கல. இஸ்லாத்தின் பேர்ல வந்து சண்டை போட்டுக்கலாம், ஆனா அந்த மதம் கற்பிக்கல. தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கலாம். இன்னைக்கு அது இந்திய சமூகத்தின் தாக்கம். இங்கே வந்து ஒரு முஸ்லீம் வந்து அகமது பட்டேல்னு பேரை சாதி பேரை பேரப்படி போட்டுக்கலாம், அது இந்தியாவோட தாக்கம். ஆனால் ரோமில் வந்து தேவாலயங்கள் சாதிய பாகுபாடு இல்லை. அரபு நாடுகளில் பேருக்குப்படி சாதிய போட்டுக்கிறது இல்லை. சாதிய கட்டமைப்பு கொண்டுக்கிற ஒரே மதம் இந்து மதம். அதனால தான் இந்து மதத்தை விட்டு அண்ணல் அம்பேத்கர் வந்து பௌத்தத்துக்கு போகிறாங்க. நீங்கள் இந்து மதத்தை தான் சொன்னேன்னு சொல்ல முடியாதப்பவே திமுக சனாதன ஒழிப்புங்கிற வாதத்தையும் பின்வாங்கிருச்சு. எதிரியை ஒழிக்கிறது இல்லை, யார் எதிரின்னு சொல்லணும். திமுக அங்கேயே பின்வாங்கிருச்சு. அப்போ எங்கே ஒழிக்க போகிறாங்க? இந்துக்கள்னு பேசுகிறாங்க திமுக. அண்ணா பேசினாரா? பெரியார் பேசினாரா? அண்ணா பெரியார்லாம் இந்துங்கிற வார்த்தை ஏற்கல. பெரியார் சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூட இந்துன்னு சொல்லாத அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் கூட, மூகாம்பிகையை வழிபட்ட எம்ஜிஆர் கூட திராவிட மதம் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு திமுக நிலைமை என்ன? அண்ணா வந்து கடல் மறுப்பை கைவிட்டாரு, பார்ப்பன அல்லாத அரசு கைவிட்டாரு. அன்னைக்கே ஒரு பார்ப்பனர் வந்து திமுக கொள்கை வகுப்பாளரை வச்சாரு, எல்லாம் பண்ணாரு, கருப்பு சட்டை போட மாட்டேன்னாரு. அப்படி பலதை கைவிட்டவர் இந்துங்கிற வார்த்தை ஏற்கல. கம்பராமணத்தையும் பெரிய போனத்தையும் சீட்டு கொளுத்தணும், இது வைணவத்தையும் சைவ தெய்வத்தையும் இந்துக்களா மடைமாற்றம் பண்ணுதுன்னாரு. தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னாரு. ஆனால் இன்னைக்கு திமுக 90 விழுக்காடு இந்துக்கள். எங்க கோட்பாடு? சனாதன ஒழிப்பு அவங்க சரியா செய்யலை. திமுக எந்த கோட்பாட்டையும் பின்பற்றவில்லை, செய்வதெல்லாம் அடையாள அரசியல்.
நான் இன்னும் சொல்றேன், அப்படி சொல்றதே அங்க போனதே தப்புன்னு இவ்வளவு நீங்க நேரம் சொன்னாங்க. 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் கோயில் போய் போராட்டம் நடத்தினார், பேசுறீங்கல்ல. இப்ப விழுப்புரம் பக்கம் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் போக முடியல. உங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. என்ன பண்றீங்க? வேங்கை வயலுக்கே பதிலா வேங்கவேல வந்து வேங்கவேல எங்க பாதி இன்னும் கண்டுபிடிக்கல நாம. வேங்கை வயலுக்கே பதிலா காணும். 1.5 ஆண்டு ஆச்சுங்க. பன்வாரிலால் புரோஹித் கடந்த அங்க பத்திரிகையாளர் யாராவது இருந்தா பஸ்ல கூட்டிட்டு போய் பன்வாரிலால் மறைச்சு புரோஹித் வச்சிருப்பாங்க. கடந்த ஆட்சி அங்க அப்படி யாரும் இல்ல, ஜர்னலிஸ்ட். ஆளுநர். அந்த பன்வாரிலால் புரோஹித் திருமணத்துக்காக பஞ்சாபுக்கு போறீங்க. இந்த மாதிரி யூடியூப்ல பேசுற பத்திரிகையாளர் யாராவது இருந்தாதான் வேங்கவேல் ஐயா ஸ்டாலின் போகல, ஏன் உதயநிதி போகல? ஒரு சாதியத்தின் அடையாளமா ஒரு சுவர் இருக்குன்னா ஒரு சாதிய சுவருங்கிறாங்க, அந்த தீண்டாமை அடையாளமா இருக்குங்கிறாங்க. இந்த குடிநீர் தொட்டியே சாதியத்தின் அடையாளம் தான். இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்கப்படல, நீதி கிடைக்கல. என்ன சமூக நீதி ஆட்சி இருக்குது? எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒத்து ஊதுவதால இந்த ஆட்சி வந்து ஓடிக்கொண்டிருக்கு. பாஜக உள்ள வந்துடும். நான் குற்றம் சுமத்துறேன், இந்தியா முழுக்க பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக. இந்தியா நான் சொல்றேன், நான் லாஜிக் சொல்றேன். முதல்ல இங்க வந்து நல்ல கண்ண ஐயாவை தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் வெளில வச்சாங்க. 2001 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தாங்க. இது ஒரு பக்கம். வாஜ்பாயோட ஆட்சி எடுத்துங்க. முதல்ல 13 நாள் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி கவிழ்ந்துருது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேயர் ஆதரவு தர்றாங்க. 13 மாதம் கழிச்சு அவங்க ஆதரவு திரும்ப பெற்றுறாங்க. அப்போ முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுக்க முடியாமல் தட்டு தடுமாறி பாஜகன்ற போது, வாஜ்பாய் விழுதுங்கின்ற போது 99 போய் வாக்கெடுப்பில் ஆதரவு கொடுத்து வாக்கெடுப்பில் தோத்து போன பிறகு, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போன பிறகு பாஜக ஒரு கூட்டணி போட்டு 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை பாஜக சுவைக்க காரணமாகவே திமுக தான். 2002 குஜராத்தை இனப்படுகொலை இன்னைக்கு பேசுறாங்கல்ல, பில்கிஸ் பானு 2002 குஜராத் இனப்படுகொலையும் போது தான் பாதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு திமுக நிலைப்பாடு என்ன? மோடி பக்கம் நின்றுச்சு, பாஜக பக்கம் நின்றுச்சு. பாஜக பக்கம் மறுக்க முடியுமா? உங்கள் வரலாறு பேசினா அப்படி பேசலாம். கோயம்புத்தூர் கலவரத்தை எடுத்த நிலைப்பாடு என்ன? நீங்க எல்லாத்தையும் பண்ணி விட்டு பாஜக எல்லாத்தையும் வளர்த்து விட்டு இன்னைக்கு எல்லாரும் சங்கிங்கிறது. ரஞ்சித் 15 நாளைக்கு முன்னாடி திமுக ஓட்டு போறாங்க. திமுக ஓட்டு போட்டா இந்தியா கூட்டணி ஓட்டு போட்டங்கிறது அவரை சங்கிங்கிறாங்க. விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறான்னு அவர் சங்கி. ஜோசப் விஜய் கச்சராஜா சொல்றப்ப நாங்க விஜய் ஆதரிப்போம். இன்னைக்கு சங்கி. நீங்க கூட தான் சங்கி. இப்போ நீங்க ஏது பேசிட்டீங்கல்ல, இப்போ நீங்க நாம் தமிழர்ல நீங்க கூட தான் சங்கி. ஆமா, ஊடக கருத்துருவாக்கம். நாம் தமிழரே சங்கி தான். நாம் தமிழரே சங்கி. அப்ப வந்து இங்க வந்து பாஜக அங்க என்ன பண்ணுதோ அதை இங்க திமுக பண்ணுது. நிறைவு கருத்து எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் யார் யார் எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கஸ்தூரி மேம் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, பொதுவாக மற்ற கட்சிகளுக்கு சேர்த்து சொல்லிட்டே போயிடலாம். இல்லை, திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஏன்னா ஊர் 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொலவடை உண்டு. இங்கே ஒரு கூட்டணி இல்லை. எடப்பாடி அவர்களுக்குரிய அதிமுகவுக்கு இது ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு கேட்குறத விட, இது யாருக்கான தேர்தல்னு கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இது திமுகவுக்கான தேர்தல் இல்லை. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்கட்சின்னே இப்போ இல்லை. 2 பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே 2 பேரும் பிளவுபட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓட் ஸ்பிளிட்டும் அவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட் ஆக போகுது. அவங்க தான் நிறைய இடத்துல ஜெயிக்க போகிறாங்க. அது வந்து ரொம்ப ஈஸி. ஏற்கனவே அவங்களே 39 இடத்துல இருக்காங்க. தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அதுதான் அவங்களுக்கு வரப்போகுது. பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க 0ல் இருக்காங்க. 0லேருந்து அவங்க ஒரு சீட்டு வாங்கினாலுமே அது வந்து 100% வளர்ச்சி அவங்களுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் நத்திங் டு லூஸ். பட் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு எந்த எம்பியும் இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி 37 எம்பி இருந்த ஒரு ஜெயலலிதா அம்மையார் தனியாக நின்று ஜெயித்து எடுத்த ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த வரலாற்றை ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்ததாக எடப்பாடி அவர்கள் தான் அதிமுகவின் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத தலைவர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த தேர்தல் அவர் சந்திக்கிறார். இதில் வந்து அவர் டபுள் டிஜிட்டில் அதிமுகவுக்கு எம்பி வெற்றிகள் வருமாயின் அவரை பீட் அடிக்க ஆள் கிடையாது. அவர் தான் வந்து தமிழகத்தின் எதிர்கால தேர்தலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வருமாயின். ஓகே, வருமா வந்தா சொல்லிருங்க. இவ்வளவு நேரம் எவ்வளவோ விஷயங்களை வரும்னு நினைக்கல, ஆனா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வரும்னு நினைக்கல, ஆனா ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுல திமுகவுக்கான எதிர் மனநிலை மிக மிக தீவிரமாக வீசிக்கொண்டிருக்கும் நிலையில்
அந்த எதிர் மனப்பான்மை, மக்களுடைய உண்மையான மனநிலை இந்த தேர்தலில் பிரதிபலிக்காம போயிடுமே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. பாஜக முன்னிக்குதுல்ல இல்ல இன்னும் அந்த அளவுக்கு பாஜக 4 MP ஜெயிக்க போறாங்கன்றீங்க. ஒண்ணு ஜெயிச்சாலே அவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய வெற்றிங்க. ஏன்னா அது 100% வளர்ச்சி, 0ல இருந்து 1 இன்ஃபினிட். ஓகேங்களா? அது வேற. பட் அது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு தொகுதியிலையுமே திமுக எம்பியை தான் ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் நினைக்கல. ஆனா அந்த வெற்றி திமுகவுக்கு போகும். ஏன்னா இங்க திமுகவுக்கு எதிராக அதை இப்படி சொல்றேனே, எந்த இடத்துலையுமே 50% ஓட்டு திமுக வாங்க போறது இல்லை. குறைந்தபட்சம் 40% ஓட்டு கூட எங்கேயும் வாங்க போறது இல்லை. அதுக்கும் கீழான ஓட்டு சதவீதத்தை வாங்கி அதிக அளவில் எம்பிக்களை வெற்றி அடைய போறாங்க. அது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு விதமான துரோகம் தானே. அந்த துரோகத்தை ஒரு யார் செஞ்ச துரோகம்? கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவர்கள் தமிழக மக்களுடைய மனநிலையை சரியா கணிக்கல அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா ஒருவேளை அவங்க வந்து டபுள் டிஜிட்ல வந்துட்டாங்கன்னா நான் அந்த தவறை ஒத்துக்கிறதுல பெருமைப்படுவேன். இல்ல மேம், இப்ப கருத்து கணிப்பெல்லாம் வரும்போது அதிமுகவோட பாஜகவுக்கு அதிகமானு ஒரு சொல்றாங்கல்ல. ரெட்டை இல தாங்க. எத்தனை காலம் பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் நிறுவிய ஒரு கட்சி. ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து அந்த கட்சியை மேலும் மேலும் ஸ்திரப்படுத்தியவர். அவங்களுடைய கல்ட்டுங்க அது. ரெட்டை இலங்கிறது ஒரு கல். இன்னும் சொல்ல போட்டோமா, பலர் இன்னும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கங்கிறதையே புரிஞ்சுக்கல. ரொம்ப பெருமையாக வந்து ரெட்டையிலுக்கு போட்டேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கிட்ட? எங்கள் தொகுதி பாஜக வேட்பாளர்கிட்ட வந்து, தம்பி ரெட்டையிலுக்கு போட்டுட்டேன் தம்பி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். எலெக்ஷன் முடிச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. இங்கே வந்து மக்களுடைய மனநிலை இவங்களுக்கு போடணுங்கிறத விட இவங்க வந்துடக்கூடாதுன்னு ஆட்சி இந்த 2.5 வருஷ ஆட்சியில வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க. பாதி பேர் டீ காப்பி குடிக்கிறதுக்கு கூட கணக்கு பார்க்குற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்ப போய் அவங்க தான் திருப்பி அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு க்ரூவல் ஜோக் ஆன் தி பீப்புள். டிஎம்கே தான் நிறைய ஜெயிக்க போகுது, ஆனா அதுல அவங்க சந்தோஷப்பட்டு கூடாது. மக்கள் ஜெயிக்க போறது இல்லை, மக்களுக்கு அது தோல்வியாக அமைய போகிறது. அவங்களே ஒத்துக்கிறாங்க, பெருவாரியான இடத்துல திமுக தான் ஜெயிக்குன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் 40-40 திமுக நிச்சயமாக ஜெயிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, 40 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து வேணாம், சந்தேகமும் வேணாம். ஏன்னா எல்லாருக்குமே வலின்னு ஒன்று இருக்குது, வேதனைன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வெள்ளத்தை பற்றி பேச நான் தயார். ரன்னிங் கமெண்ட்ரி நீங்கள் கொடுக்குறீங்க, நல்ல விஷயந்தான். அந்த ரன்னிங் கமெண்ட்ரி நீங்களும் திரும்ப எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், சரிங்களா? வெள்ளத்தை பற்றி பேசணும்னா வெள்ளத்துக்கான நிவாரண நிதியை பற்றி பேசணும், அந்த நிதி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பேசணும், அதோட பொசிஷன் என்னன்றது. நிவாரண நிதி வரது இருக்கட்டும், முதல்ல எங்க தொகுதி எம்பி எம்எல்ஏ வந்தாங்களா பாருங்க. நாட்டுடைய பிரதமர் எங்க, அதுக்கு என்ன காசு வேணுமா? காசு இருந்தாதான் எம்எல்ஏ எம்பி வந்து வெள்ளத்தை எட்டி பார்த்தாரா? 10 தடவை பிரச்சாரத்துக்கு வந்த பிரதமர் இந்த வெள்ளம் பாதிக்கப்படும் போது இங்க வந்து எட்டி பார்த்தாரா? இதான் கேள்வி. என்னோட தொகுதி எம்எல்ஏ எம்பி வந்தாங்களா? இந்த நாட்டுடைய பிரதமர் வந்தாரா வரலையா? பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும். நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க வந்தோம், நாங்க இருந்தோம், நாங்க தான் நிவாரணத்தை கொடுத்தோம், சரிங்களா? நாங்க மக்களோட இருந்திருக்கோம். தேர்தல் முடிவுல ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போறீங்க. மக்கள் யார் பின்னாடி நிக்கிறாங்கன்றத தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா சொல்ல போறாங்க. டெல்லியில ஜூன் 4 அன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லியிலேருந்து பிரதமர் வரல, கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கிறவராச்சும் வந்திருக்கணும்ல. இங்க இருக்கிறவராச்சும் டெல்லியில போயிட்டாரு, எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அதை பார்க்கணும்ல. இங்க இருந்தவராச்சும் வந்திருக்கணும்ல. மாநிலத்தோட முதல்வர்ல டெல்லிக்கு போயிட்டாரு. எனக்கு இந்த விவாதம் ஆரம்பிச்சது ஒரு விஷயம் புரியல. மோடியை பத்தி பேசினா, பிஜேபியை பத்தியே பேசினா சத்தியம் ஏன் பொங்குறாருன்னு எனக்கு புரியல. நான் என்ன பொங்குறேன்? இந்த தமிழ்நாட்டுல தானே அவங்க அரசியல் பண்றாங்க, தமிழ்நாட்டுல தானே எதிர்க்கட்சியா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை பத்தி ஒரே ஒரு விஷயம், பிரதமரையோ மோடியோ ஒரு வார்த்தை சொன்னா இவங்களுக்கு எங்க இருந்துதான் பொங்கி. இதுதான் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். நீங்க கேட்ட கேள்வி பதில் என்ன? தேர்தலோட முடிவு என்ன பதில்? நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? மோடி வந்திருக்கணும், வராது தவறுன்னு சொன்னேன். அதை சொன்னா கூட கத்துறாரு. நான் என்ன ஆதரவா பேசிட்டேன்? இப்ப ஏன் இப்படி பதட்டான்? 2011 எப்படி எதிர்கட்சிங்கிற தகுதியை இழந்துச்சோ அதே தான் நடக்க போகுது 2026. அதற்கான களம் இப்ப அமைஞ்சிருக்கு. இந்த வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் அதற்கான முதல் சமிகையா இருக்கும்.
நம்பர் அப்படி ஆமா நீங்க 2004 எடுத்து பாருங்க, திமுக கூட்டணிக்கு பெரும் தோல்வி. 2004 எடுத்து பாருங்க, 2009 எடுத்து பாருங்க, மாநிலத்தோட அதிமுகவோட திமுகவோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன சமயம் கிடைச்சு? நான் 2011 எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சு திமுகக்கு. இதே வரலாறு மீண்டும் திரும்பி உங்க வாக்குகளை பாஜகவே நிறைய வாங்கிடும். இதெல்லாம் ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். பாஜக எங்க அதிமுக வாக்கு பாஜக தான் போகும் அப்படின்னா பல முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு போனாங்க. இதெல்லாம் ஊடகத்தோட பிம்பம். இதே பிம்பத்தை எம்எல்ஏ பாஜகல போய் சேர்றாங்க அதிமுகவோட. எப்ப கட்சி விட்டு போனவங்க அவங்க எல்லாம்? 1970 எம்எல்ஏ இருந்தவங்க 80 எம்எல்ஏ இருந்தவங்க 70 வருஷம் பீமரத சாந்தி சதாபிஷேகம் கொண்டாடிக்கிறவங்க கொண்டு போய் அங்கே டெல்லியில் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுகன்னா அவங்கள எந்த காலத்து எம்எல்ஏ? அவங்க கட்சி விட்டு வெளியே அமைச்சே 10-15 வருஷம் ஆச்சு. ரோட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியாது அதிமுகன்னு. இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் வேலையெல்லாம் வந்து திமுக பண்ணும். எப்போவுமே ஸ்டிக்கரிங் வேலை இல்லை, அது பாஜக பண்ணி தோல்வி. இதே கணிப்பை தான் திமுக பண்ணி தேர்தலில் போய் பல்பு வாங்கிச்சுன்னா அவங்க களம் வந்து திமுக பாஜகன்னாங்க. தேர்தலில் களத்தில் போய் பார்த்த உடனே அப்படியே நரேட்டிவ் மாறுது. களத்தில் அதிமுக திமுக தான் நாங்க. பாஜக கூட 4 இடம் 5 இடம்னு சொல்றாங்க சார். அதிமுக கருத்து கணிப்புல மேடம் சொன்னது மட்டும் இல்ல, கருத்து கணிப்புல கூட பாஜக 5-6 இடம் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல அதிமுக சொல்ல மாட்டாங்க. பல நேரங்கள்ல நோட்டாவோட இதாதாங்க திராவிட மாடல் சாதனை 3 ஆண்டு காலத்துல ஊடகத்தை ஊமியாக்குனது தான் திராவிட மாடலோட சாதனை. 3 ஆண்டு சாதனை. நேஷனல் மீடியாவுக்கு வந்து தமிழ்நாடுன்னா என்னன்னே தெரியாத பல பேர். சரிங்க, ஒரு பொதுவெளியில எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க. போட்டி இதேத்துல வச்சுக்கோ, இதேத்துல போட்டி வச்சுக்கோ. நான் தயாரு. ஜூன் 5ஆம் தேதி வாங்க. இல்ல 4 பேரையும் கூப்பிடுறீங்க நீங்க. எனக்கு என்ன புரியலன்னா, சகோதரி பேசுமா 1/2 மணி நேரம் அமைதி இருக்காது, இடும்பவனம் பேச 1/2 மணி நேரம். நான் பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷம் எதுக்கு இவ்வளவு பதட்டம் இவரு? ஏன் அப்படி வரிசையடி உள்ள வர? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான். நான் ஏன் கட்சி சார்பா பேசுறதோ சகோதரி பேசுறதோ எனக்கு ஒரு விஷயம் இல்ல, வெளிப்படையா சொல்றேன். அப்ப எதிர்கட்சி இதத்தான் நாங்க முதல்ல சொல்லிருக்கோம். திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி. பதில் சொல்லுங்க. அதுதான் நாங்க செய்யறோம். உங்களுக்கு தான் முதன்மையா பதில் சொல்லுங்க. 20 ரூபா அரசியல் தான் இங்க அப்படின்னு எஸ் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்போது பாஜக அதிமுக களத்துக்கு போனதுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய ஸ்டாலினை உணர்ந்தாரு. களம் வந்து அதிமுக திமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க கருத்து கணிப்புகள் அதான் தேசிய ஊடக மக்கள் வந்து மேம் இப்ப சொன்னாங்க மக்கள் மனசு ஒரே ஒரு சின்ன மக்கள் எதிர்க்கட்சி ஜூன் 4ஆம் தேதி அதிமுக எத்தனை தொகுதி வரும் சொல்ல சொல்லுங்க. ஜூன் 5ஆம் தேதி தேர்தல் விவாதம் வச்சுப்போ, இதேத்துல போட்டி நிரூபிக்கும். சொல்லுங்க. சரி, இவர் சொன்னது 40 வரலன்னு இவர் என்ன ஒன்று மட்டும் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நாங்க 40 டெபாசிட் அடுத்த 6 மாசத்துக்கு நான் விவாதத்துக்கு வரல. 40 வரல. 6 மாசம் விவாதத்துக்கு வரல சார். சரி, சொல்லுங்க சார். நோட் பண்ணி வச்சுங்க, வீடியோ நோட் பண்ணி வச்சுங்க. வெளியில தான் இருக்குது, பேசுங்க. சரி, 6 மாசம் விவாதத்துக்கு வரல. நேரடியாவே போறேன். 2004 2009 என்ன தேர்தல் ரிசல்ட் வந்து 2011 கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாரு. அதே போன்று அதிமுக பியூட்டி என்னன்னா, நான் நேரடியா தான போட்டி சொல்றேன். நேரடியா சொல்லுங்க. அதே போன்று நான் கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ். ஓகே சார், ஆனா புரியுது சார். இது 2026 தேர்தலுக்கான ஒரு சமிதியா கூட இருக்கட்டும். கண்டிப்பா இருக்கும். அது அதிமுகக்கு தான் சாதகமா இருக்குமா? ஏன்னா இங்க இடையில அண்ணாமலை அதிமுக பெறக்கூடிய எண்ணிக்கை, நாடாளுமன்ற ரிசல்ட்டோட எண்ணிக்கை, அதனுடைய சமிங்கைன்னு சொல்லி நிறுத்திக்கிறேன் நான். ரைட் சார், ஆனா அண்ணாமலை அது உங்களுக்கு தான் வருமானன்ற. ஏன்னா அண்ணாமலை எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அவரு நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு எப்பவுமே என்ன அரசு மரத்தை சுத்தி பார்த்து அடிமடியில கை வைக்க சொல்றீங்க? அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம்னு ஒன்று இருக்கு. டோன்ட் கவுண்ட் த சிக்கன் பிஃபோர் த எக்ஸ் ஆர் ஹேட்ச்டுமாங்களா ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஜூன் 4 நீங்கள் முடிவை பாருங்க, முடிவை பார்த்துட்டு நம்ம பேசுவோங்கிற. அதை எத்தனை அதற்கான சமிங்க அப்படின்னா அதிமுக எத்தனை இடம் ஜெயிக்க சொல்ல சொல்லுங்க. நான் திமுக எத்தனை இடம் ஜெயிக்க சொல்றேன்ல, சத்தியன அதிமுக எத்தனை இடம் ஜெயிக்க. இல்ல அப்ப என்ன சொன்னா, நானா என்ன சொல்லி 40 தொகுதியில அதிமுக டெபாசிட் போகும். ஆளு என்னன்னா எனக்கு தேவையே வராது, ஜெயிக்க போறேன்னு சொல்லியிருப்பேன். இதுலயே பாருங்க, மாறி மாறி பேசுற வேலை நம்மளுக்கு கிடையாது. நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறக்கூடிய எண்ணிக்கை என்பது 2024 திமுக எதிர்கட்சி என்னும் தகுதியை இழக்கும், அதற்கான சமிகைன்னு. பாஜக தான் 2வது இடத்துக்கு வரும், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுரும்னு பாஜக தலைவர்கள் சொல்றது. பாஜக தலைவர் சொல்றாங்களா? எந்த தலைவர்கள் எனக்கு தெரியல பிரதர். அவங்களுடைய நோக்கமே யார், எந்த தலைவர்கள்? திமுக பாஜக எந்த தலைவர்கள்? ஹேமந்த் பிஸ்வா சர்மாவா, யோகி ஆதித்யநாத் சார்? நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், திமுக ஆட்சி அண்ணாமலை தலைவரா? ஆமா சார், மாநில தலைவர் அவர் தான். மாநில தலைவர், அந்த கட்சிக்கு மாநில தலைவர் இல்லையா? தேர்தல் களம் பார்த்து 150 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறோம்ன்ற தேர்தல் களம் கண்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஜெயிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவரை வந்து அரசியல் தலைவர் ஒத்துக்கிறேன்.
அவர் பாஜக கட்சியோட மாநில தலைவர், அவ்வளவுதான். சார் நேஷனல் ஃபிகரா இருக்காரு சார் அவரு. டெல்லியில ஒரு கூட்டத்துக்கு போனா அங்க எவ்வளவு, அதுக்காக என்னங்க இது என்ன கதையா இருக்கு? டெல்லியில போனா பெருசா இருக்காரு, ஊடகத்துல பெருசா இருக்காரு அப்படிங்கிறது இங்க ஜெயிக்க சொல்லுங்க சார். அப்புறம் ஏன் சார் 2020 தோத்தாரு? அப்படியே தோத்தாரு இல்ல சார், இப்ப தனியா இல்ல நிக்கறாருல. ஏன் இல்ல அப்ப தனியா என்ன ஜெயிச்சிருவாரு அப்ப அவரு? அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் முடிய நேரத்தை வந்து 1 லட்சம் ஓட்ட கணன்னு பதட்டமா பேட்டி கொடுக்குறாரு? ஏன் 4 தடவை எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க, ஒரு பார்ட்டியும் 1950 ஒரு நம்பரை கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாம் பூத் கமிட்டியில வரைக்கும் ஆட்கள் இருந்து வேலை செஞ்சா தெரிஞ்சிருக்கும்ல ஓட் லிஸ்ட்ல ஆள் இல்லை அப்படின்னு. கோயம்புத்தூர்ல 2081 பூத்துக்கு ஆள் இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மை. வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லை. அப்புறம் அவர் ஜெயிப்பாரு, ஜெயிச்சு வரட்டும் பேசுவோங்கிறேன். மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு எடப்பாடி ஒரு இடத்துல பேசல. மோடி நாங்க பேசுறோம்ல, நாங்க பேசுறோமா பேசலையா? மோடி ஆட்சிக்கு வரணும்னு பேசுறோம். இல்ல அங்க பாத்து சொல்லுங்க. கேமரா அங்க இருக்குங்க. கேமரா அங்க இருக்கு பாத்து சொல்லுங்க. உங்களை பாத்து சொல்லுங்க. சொல்லுங்க. மோடி உங்களுக்கு தான் சார் பெரிய ஆளு, எங்களுக்கு பெரிய ஆளு சார். போதுமா சார்? சாச்சாங்கமா படுத்துறீங்கல்ல, அப்ப தெரியலையா? அப்ப தெரியலையா? படுத்துறீங்க தெரியலையா? படுத்துறீங்க தெரியலையா உங்களுக்கு? படுத்துறீங்க தெரியலையா உங்களுக்கு? படுத்துறீங்க தெரியலையா உங்களுக்கு? படுத்துறீங்க உங்களுக்கு தெரியலையா? நீங்க படுத்துறீங்க 10 வருஷம் நீங்க ஓகே ஓகே படுத்துறீங்க தெரியலையாங்க உங்களுக்கு? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தான் சொல்றேன். நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நானு தான் சொல்றேன்ல. நேரடியா ஒரே கேள்வி. இந்த நாட்டு ஆள்ற மோடி ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதா? அத பேசுங்க. ஏங்க இன்னைக்கு நாட்டுக்கு பிரதமருங்க, பேசுங்க பாப்போம். தைரியமானால பேசுங்க. தைரியமானால பேசுங்க. தைரியமானால பேசுங்க பாப்போம். சொல்லிதான் பாப்போம். வடிவேல் சொல்ற மாதிரி சொல்லிதான் பாரு பாப்போம். ஏங்க சொல்லுங்க, சொல்லிதான் பாருங்க. அதாவது ஜாபர் சாதிக்கின உடனே மன்னர் பட்டத்துல சுருப்பை கால்ல விழுந்தாங்க. நான் தெளிவா கேக்குறேன். மோடி ஆட்சிக்கு வரணும் சொல்லுங்க. சொல்லுங்கன்ற நாளைக்கு குடும்பம் புலலா என்னன்னு பயந்து இருக்கிற இவங்களுக்கு தான் பெரிய. நான் தெளிவா சொல்றேன். மோடியோட காலையே 10 வருஷம் படுத்திருந்தீங்கல்ல, அவரோட சாசகமா படுத்திருந்தீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இதான் கேள்வி, இதுதான் கேள்வி. இல்ல நாங்க எப்படி நீங்க எப்படி பேசணும்ன்றத காலத்தை நீங்க முடிவு பண்ணாதீங்க. கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க சார். நான் ஒண்ணே தான் கேக்குறேன் சார், தெளிவா தான் கேக்குறேன். இந்த தலைப்பு என்ன தலைப்பு? இவ்வளவுதான். அந்த தலைப்புக்கு என்ன பதில்? இவ்வளவுதான் கேள்வி. வெள்ள நிவாரணத்தப்ப நிதி தரலைன்னாங்க, உண்மை. அதெல்லாம் வஞ்சனை, ஏற்க முடியாது. அப்போ வந்து நிர்மலா சீதாராமனை நோக்கி ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கடுமையாக பேசினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் எப்படி பேசியிருக்காரு பாரு, தென்னகத்தில் வந்து இப்படி ஒரு தலைவர் உண்டா, அண்ணாவை போல பேசுவார் அப்படின்னாங்க. ஆனால் வந்து திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா டிஆர் பாலு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா பார்த்துட்டு வெளில வந்து சொல்கிறாரு, பாஜக வந்து வஞ்சிக்கிற நோக்கத்தில் இல்லை, மக்கள் மீது கரிசனத்தோடு இருக்காங்க, அக்கறையோடு இருக்காங்க, அதனால தான் குழுக்கள் அனுப்புனாங்க. ஒரு நிதியமைச்சர் போய் மக்களை பார்க்குறதுலாம் இதான் முதல் தடவை அப்படின்னு எந்த நிர்மலா சீதாராமனை விமர்சித்தார் உதயநிதி, அவங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாய்ச்சார். அதுக்கு பிறகு 10 நாள் பார்த்து வந்து அதுக்கு பிறகு சொன்னார் அவங்க அப்படிலாம் இல்லை, அவங்க அக்கறை கொண்டிருக்காங்க. அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர் சொன்னது டிஆர் பாலு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மோடியை போய் மருத்துவக் கல்வி திறப்பு கூப்பிட்றாங்க. அப்போ கேட்குறப்ப மோடியை கூப்பிட்றீங்களா, கோபாக் மோடின்னு சொன்னீங்க கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு 12 மருத்துவக் கல்வியை மோடி கொடுத்துருக்காரு, வேண்டாமா அப்படின்னு சொல்லி மோடியை கூப்பிட்டது திமுக. அவங்க இங்கே ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, அங்கே ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அது எப்பயுமே இரட்டை நிலைப்பாடு. இதில் நாம் வந்து பாஜகவுக்கு மாற்று திமுக இல்லைங்கிறோம். அங்கே அவன் ஃபாசிசம் கொடியா கொடை கூட கருப்பா பிடிக்க மாட்டாங்க, அது கூட வெள்ளையா தான் பிடிப்பாங்க. இங்கே ஒரு ஃபாசிசம் இருக்கு. அது அங்கே வந்து சித்தி காப்பான ஒடுக்குவாங்கன்னா இங்கே ஃபெலிக்ஸ் ஜெரால்டரை ஒடுக்குவாங்க, அவ்வளோதான். இதில் நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த தேர்தல் முடிவு நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அறுவடை களமாக இருக்கும். இந்த தேர்தலுக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி அசாத்திய பேராற்றலாக வளரும். பர்சன்டேஜ் குறைஞ்சிரும், ஏன்னா சின்னமும் போயிடுச்சு. ஸோ சின்ன திமுக தான், நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் எண்ணம் தான், எங்கள் கருத்தியல் தான். தோத்து போன கட்சிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கிறது விதி. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாதப்ப கூட 2016, 2019, 2021 வாக்கு விழுக்காடு உயர்வு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வர்றாங்க. நாங்கள் வந்து அசாத்தியமான ஒரு பேராற்றலாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்கே வருவோம். சொல்கிறோம் அந்த 30 லட்சம் ஓட்டை 30 லட்சம் சொல்லாங்க, நான் அசாத்திய பேராற்றலுங்கிறேன். ரைட், ஓகே ஓகே, நன்றி. நால்வருக்கும் நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.